15வது படைப்பு தலைப்பு மதுபோதை மரணத்தை கொடுக்கும். அலையாய் விருந்தாளியாய் வருகிறது மரணம். இதற்கு போதையும் ஒரு காரணம். இது தெரிந்தே ஏன் குடிக்கணும்? வாழ்க்கையை ஏன் சீக்கிரம் முடிக்கணும்? இனி இளைஞர்கள் விழிக்கணும். குடிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணும். கிராமங்கள் தோறும் சங்கம் அமைக்கணும். மது போதைகளுக்கு எதிராக போராட்டம் நடத்தணும். சமூகம் போராட வாய்ப்பு கொடுக்காது. ஆனால் இளைஞர் படை கூடினால் தடை போட முடியாது. இளைஞர்களே, நீங்கள் தீவிரமாய் முயற்சிக்காமல் போதைப் பொருட்களை ஒழிக்க முடியாது. இளைஞர்களே, போதையிலிருந்து மீண்டு வாருங்கள். உங்களுக்கான கடமைகளை எண்ணி பாருங்கள். போதைகள் உங்களை அளிக்கும் நஞ்சுகள், ஆனால் நீங்கள் வளரும் பிஞ்சுகள். போதையா உங்கள் விருப்பம்? மதுபோதை உங்கள் சிந்தனைகளை திசை திருப்பும். ஆனால் அந்த திசையும் அழிவாயிருக்கும். ஆக மதுபோதை மரணத்தை கொடுக்கும். என் இனிய இளைஞர்களே, நீங்கள் உங்களை வரையறுக்கும் வரை உங்களை யாராலும் திருத்த முடியாது. எத்தனை சட்ட திட்டங்கள் போற்றா இயற்றினாலும் அதனால் பயனும் கிடையாது. முதலில் உங்களை ஆரோக்கியம் பெற வேண்டும் என்றால் ஒழுக்கத்தால் முதலில் உங்களை வலிமைப்படுத்துங்கள். அதன் பொருட்டு நீங்கள் உங்களுக்கான கொள்கைகளை தேர்ந்தெடுத்து பயன்படுங்கள். உயிர் என்பது உன்னதமானது. அதை தேவையில்லாமல் போதைகளுக்கு அடிமையாகி அதை நீங்களே அழித்து கொள்ளாதீர்கள். இனியாவதும் திருந்துங்கள். உங்கள் பெற்றவர்களுக்கு மனம் குளிரும்படி நல்ல விஷயங்களை தேடி செல்லுங்கள். அடுத்த வாரமும் உங்களை சந்திக்க வருகிறேன். எனக்கு இளைய சமூகத்தின் மீது நிறைய நம்பிக்கை இருக்கிறது. அதன் விளைவாகத்தான் அவர்களுக்கான தத்துவங்களையும் கருத்துக்களையும் நான் தொடர்ந்து கொடுத்து கொண்டு இருக்கிறேன். உங்கள் அழிவை பற்றி யாரும் சிந்திப்பதற்கில்லை. இன்று உலக அளவில் வாக்குக்காக சமூகமும் மாறி வருகிறது. அரசியலும் அதை நோக்கியே செல்கிறது. எனவே என் இனிய இளைஞர்களே, உங்களை நீங்கள் வரையறைப்படுத்துங்கள். ஒழுக்கத்தால் உங்களை வடிவமைத்து கொள்ளுங்கள். உங்களை நீங்களே பாதுகாத்து உங்களை பெற்றவர்களுக்கும் ஒரு புகழை தேடி தாருங்கள் என்ற ஒரு வேண்டுகோளை உங்களிடம் வைத்துவிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இவன் உங்களில் ஒருவன், மதுரை கவிஞர் சு. வைரன். மீண்டும் சந்திப்போம் அடுத்த வாரம்.